ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் பேர் கேரட் ஃபில்லிஸ் ஸ்வீட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், சுகர் 1/2 கப்பு, வாட்டர் 1 1/2 கப்பு, கோகனட் சீவல் தேவை, பாயில்டு மில்க்கு கொஞ்சம், எல்லோ கலரிங் பவுடரு, கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்டு. செய்முறையை பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுல் எடுத்துங்க. கேரட் சொன்னேன் இல்லைங்களா, அதை நல்லா தோல் சீவி நல்லா க்யூப்ஸாட்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. க்யூப்ஸ் எதுக்காகனா நல்லா சீக்கிரம் வேகிறதுக்காக சொன்னேன். 1/4 கப் தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகணும், ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. பாயில் ஆகிறதுனா எவ்வளோ அளவுக்குன்னா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பாயில் பண்ண விடுங்க. தண்ணி நல்லா இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வருது, நல்லா சுண்டட்டும். இப்போ தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகிடுது. வெந்துருச்சான கேரட்டை பார்க்கறதுக்கு இப்போ சூடாக இருக்குது இல்லையா, அதனால் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அது தண்ணியோடையே சேர்த்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ கேரட் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். 1/2 கப்பு சுகர் சொன்னேன் இல்லையா, அந்த சுகரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர் சொன்னேன் இல்லைங்களா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சில பேருக்கு ரெட்னஸ் இருக்கும், இச்சினஸ் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். இப்போ ஆட் பண்ண பிறகு இந்த மிக்ஸி ஜார் அப்படியே எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி, அதாவது எந்த கட்டியாக இருக்கக்கூடாது, மசியாமலும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பால் சொன்னேன் இல்லையா, காய்ச்சின பால் தேவைக்கேற்ப மாதிரி போட்டுக்குங்க, ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து ஃபுட் கலரிங் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணானாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பேனை நல்லா சூட் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை அப்படியே எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அது மிக்ஸ் பண்ண தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அது திக்னஸ் கிடைக்கும். இப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கேரட்டில் வந்து நமக்கு பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் ஏவும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா உங்களோட பிளட் சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கட்டி பதம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. கேரட் சாப்பிட்றதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை ரெகுலேட் பண்ணும், ரெடியூஸ் ஹார்ட் டிசீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கெட்டி பதம் வருது. இதை என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும். ஆற வச்ச பிறகு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுருவோம். நான் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதுக்காக நான் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ரோல் பண்ணுறதுக்கு நான் நெய் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நம்ம முன்னாடி எதுவுமே சேர்க்கலை, ஆயிலும் சேர்க்கலை, எதுவும் நெய்யும் சேர்க்கலை. ஸோ அதை நான் இப்போ அதை ரோல் பண்ணுறதுக்காக நெய் சேர்த்து ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நெய் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லாட்டினா தண்ணி கூட தொட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கியாக இருக்குன்றதுக்காக நான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி ரோலாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காய் சீவல் எடுத்துக்கிட்டேன், அதாவது கோட்டிங் கொடுக்கறதுக்காக. நீங்கள் அப்படியே அந்த ரோல் பண்ண எடுத்து அந்த கோட்டிங்கில் போட்டாலே அது எல்லாமே கோட் ஆகிடும். நான் தேங்காய் சீவல் வந்து நான் ரெடிமேடாக வச்சுருந்தேன், ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக ஃப்ரெஷ் கோகனட் எடுத்து சீவி துருவி இதை மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இதை தனியாக அந்த மாதிரி வச்சுட்டு, இது அவ்வளோ ஹெல்த்தி டிஷ்ஷு.
சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருவண்ண பாதாமும் முந்திரியும் அது மேலே சும்மா கோட் பண்ணிவிடுங்க. செம எம்மியாக இருக்கும். செம ஹெல்த்தி கூட இது. பாருங்கள், நான் ஸ்பூன் எடுத்து கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக எம்மியாக கட் ஆகுது. அந்த பைண்டிங் கூட நல்லா கோட் ஆகிருக்கு. அவ்வளோ ஹெல்த்தி. எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.